ஹலோ கைஸ், வெல்கம் டு வாட் அண்ட் சோன். கிடையாது, இது முனி கேம் பிளே. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேரை வந்து மாற்றியாச்சு. இதான் நம்மளோட பேர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற கேமோட பேர் வந்து டூன்ஸ்டர் கிராசிங் வேர்ல்டு அப்படிங்கிற கேமை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிரியை வந்து சண்டை போட்டு அவன் வந்து நம்மளாக மாற்றிக்கிறது தான் ஒரு கேமு. எக்ஸாம்பிள் போக்கிமோன் மாதிரி. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா 3 கண்ணாடி பெட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து ஒன்றில் வந்து ஒருத்தன் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அவன் கூட ஃபைட் பண்ணி தான் அவனை வந்து நம்மளால் மாற்றிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வருவான் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆள். இவனையும் பார்த்தீங்கன்னா இவன் கூட சண்டை போட்டு தான் இவனை வந்து நம்மளால் மாற்ற முடியும். இவன் பேர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்னு வச்சுருக்கானுங்க. கையில் ஃபேன் வச்சுருக்கனால போட்டிருக்கு. விசிறி மட்டும் வச்சுருக்கான். ஓகே, இந்த விசில் பட்டன் அமுக்கணும்னா நம்ம பின்னாடியே வருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் ப்ளூ கலரில் ஒரு பட்டனுக்கு பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா வந்து முன்னாடி மாதிரி பாக்ஸ் உள்ளே போயிடுவான். ஓகே, நம்மளோட ஆப்பனண்ட் யாருன்னு பார்ப்போம். அவ்வளோ தூரம் போகணும் போல் இருக்கு. ஜம்புடா, நல்லா கார்ட்டூன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, டெலிபோர்ட் ஆகிட்டோம். அந்த ஒன்று வந்துகிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட இன்னும் ரெண்டு கண்ணாடி கோலைகள் காலியாக இருக்குது. அதில் வந்து யாரை வந்து நிரப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸ் தான். அவங்கள வந்து நம்மளோட அடிமையாக மாற்றலாம். யாரை மாற்றுன்னு தெரில. சண்டை போடுவோம் யாரு கூட. ஜெயா போடா. அம்மாவை போட்டு 3 பேர் அடிக்கிறாங்க. நம்ம அடிக்க முடியாது போட்டிருக்கு. ஐயா, அடித்த கொன்னுட போகிறாங்க. நம்ம ஆளை தூக்கிப்போம். ஓகே, இது வந்து ஹெல்த்து கம்மியாக இருக்குது. அதை நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆள் ஹெல்த்து கம்மியாக இருக்குது. 3 பேரில் அடிக்கிறாங்க. அவனை வந்து தனியாக மாட்டினான்னா அவனை வந்து நம்மளை விட்டு அடிக்க விடலாம். போடா. ஐயய்யோ, கொண்டுட்டாங்க. ஐயய்ய, அவனை திருப்பி வர வைக்க முடியுமான்னு தெரில. ஒரு நம்மளால் அடிக்க முடியும். நம்மளால் அடிக்க முடியாது போல் இருக்கு. ஐயய்ய, நம்மளை கொண்டுட்டாங்க. ஓகே, நம்மளோட பெட்டு வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. மான்ஸ்டராக பெட்டு, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்மளோட அடியால் வந்து நம்மள்ட்ட தான் இருக்கான். இந்த ஒரு ஆள் தனியாக மாட்டிக்கிட்டான். நம்மளால் போட்டு பொழக்கட்டும். போடா. ஃபேன் அடித்து பறக்க விட்டோம். இவனும் இனிமேல் நம்மளால் தான். அவ்வளோதான். என்ன அடித்து கொண்டுட்டான். இருடாடி. ஆகா, இப்போ அடித்து கொண்டுருவானா? நான் நினச்சேன் அவனை அடித்து திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வருவான்னு நினச்சேன். அவனை பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டுட்டாங்க. கேம் பார்த்தீங்கன்னா எம்பி வந்து 156 வருது. அது மட்டும் இல்லாமல் 4.7 ஸ்டார் ரேட் கொடுத்துருக்காங்க இதுக்கே. பரவாயில்ல. இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக அந்த கேம் விளாட்றதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. காலி. ஓகே, காலி கண்ணாடிட்ட போக நான் எடுத்துட்டேன். கண்ணாடி கோழிகள். என்ன இழுத்து வச்சு அடிக்கிறான். ஐயா, ஓகேங்க, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், ஒருத்தனை பிடிச்சாச்சு. இவனு இனிமேல் நம்மளால தான். எடுத்து போவனே. இன்னொருத்தன் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க. இவன் வேண்டாம். அப்போ நம்ம இன்னொருத்தனை வந்து வேறு பவர்ஃபுல்லான ஆளாக எடுப்போம். பவர்ஃபுல்லுன்னு இல்லை, ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. 3 பேரும் வெரைட்டியாக வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஆளாக வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக அந்த இடம் லாக்கில் இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஓகே கைஸ், நம்ம வந்து அது வழியாக தான் வந்தோம். ஆனால் வந்து இப்போ இங்கே இது வழியாக போகணும். ஒரு ஒன்று போட்டு தள்ளி தான் போகலாம் போல் இருக்கு. சரி போடா. சண்டையை போட்டு அடித்து அவனை பறக்க விடு. நம்மளுக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குது. அப்போ நீ வந்துடுற. நீ வேண்டாம். இவனை போடுவோம். அடி. 2 பேரும் முட்டிட்டு 2 பேரும் சேவாக முட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரெலாம் ஃபைட்டாடா. நான் சொல்லி தரேன் பாரு. அடிக்கிறான் பாருங்க. வித்தியாசமாக அடிப்பான் தொட்டோம்னா. அவ்வளோதான்டா. இப்போ ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, ஆனால் ஒரு காலி ஆகிட்டான். நம்மளோட ஒரு ஆள் வந்து அவ்வளோதான், மண்டையை போட்டான். ஒரு ஆள் வந்து மட்டையாகிட்டான். இப்போ ஓகே, வந்துட்டான். பரவாயில்ல.
வேறு ஒரு இடம் டெலிபோர்ட் ஆகும்போது அவன் வந்துடுறான். புது இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம வச்சிருந்த அடியாள் செத்தாலும் அவன் வந்துடுறான். ஓகே தான். ஓகே அனுப்பி விடுவான். எவனை அடிக்கிறது ஃபஸ்ட்டு? இவன் அடிறா. அடி விடாத அடி, பறக்கோட்ட அடி. நம்மளால் அடிக்க முடியாது போல் இருக்கு. நம்மளும் அடிக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பேரும் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அவனுக்கு கண்ணாடி வச்சு கொண்டுட்டாங்களே. அவனுக்கு பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன், கொண்டுட்டாங்க. யாரா அவன்? இரு. ஓகே கைஸ், இவனை வந்து நம்ம வந்து பிடிச்சிப்போம். இவன் வந்து நம்மளாம் நம்மளை வந்து எடுத்துப்போம். ஓகே, இவனை பிடிச்சிக்குவோம். என்ன குத்துறான்? ஐயோ, ஒரு பாட்டில் நம்மகிட்ட காலியாக இருக்குது. அந்த பாட்டிலில் வந்து அவனை பிடிச்சிக்குவோம். ஆள் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ அவன் வந்து நமக்கு தேவை. பின்னாடி தான் இருக்கான். நண்டு மாதிரி இருக்கான் ஆள். ஓகே, எவனா தானே அவன் கூட சண்டை போடாதீங்கடா. அவன் நம்மாள், இவன் வந்து நம்மாள் செத்துக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. அடிச்சு அவ்வளோதாங்க. நம்மால் யார்? கொக்கா, பெரிய ஆளுங்க. ஐயோ, செத்துற போகிறான். பிடிச்சிருவான். ஹெல்த்து கம்மியாக இருக்குது. இப்போ இவனை வச்சு ஃபைட் பண்ணுவான். அங்கே விழுவுறான். ஓகே, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. ஐயோ, ஆகா. ஓகே, அவனை பிடிக்காம விட்றது இல்லை. இன்னும் ஒரு டப்பா காலியாக இருக்குது. அவனை கண்டிப்பாக நம்ம அதில் பிடிச்சிருவோம். வரட்டும் மாட்டோம். வாடாடி. வா. அவ்வளோதான். ஓகே காய்ஸ், ஒருத்தனை பிடிச்சாச்சு. இன்னையிலேருந்து நமக்கு அடிமை. அவன் பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்ரா அட்டு. ஓங்கி அடிக்கிறான், கொத்துறான். ஐயா, கொண்டுற போகிறாங்களே. வந்துடுறா. ஆளை மாற்றி விட வேண்டியதான். அடி போடு. ஐயோ, கொண்டுட்டேன். ஆட பாவிகளா, டே செத்துட்டியாடா. ஐயோ, நம்மால் ஜெயிச்சான்னு நினச்சேன். நம்மால் போயிட்டான், மண்டையை போட்டான். ஓகே, இங்கே ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்ப்போம். என்ன பொட்டி இருக்குது, திறக்க முடியுமா? என்னது இது? காஸ்டியூம் மாதிரி இருக்குது. டூன்ஸ்டர் ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு சொல்கிறாங்க. இது பேர் டூன்ஸ்டர்னு சொல்கிறாங்க. என்ன இழவோ, நம்ம வந்து அதை வந்து பேர் வைக்கலை. நம்ம வந்து அவனுங்களை அடியாளில் கூப்பிடுவோம். ஏன்னா அவனுங்க வந்து அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கானுங்க. ஆகா, என்னங்க மாறுது. இப்போ வாங்கடா. ஒருத்தன் போதாது, இன்னொருத்தனை போ. அடி. ஐயோ, கொண்டான். ஓகே, மேட்ச் அவ்வளோதான். 2 பேரும் செத்துட்டாங்க. முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவோம். ஓகே காய்ஸ், கண்ணாடி டப்பா காலியாக இருக்குது. ஒரு ஆள் செத்துட்டான். 2 பேர் செத்துட்டாங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று நீங்கள் பண்ண மாதிரிங்க என்னென்னா, ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே, இப்போ அந்த பாதை அன்லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போவோம். எங்கே இருக்கா? ஓகே, இந்த இருக்கு. நம்மள்ட்ட இப்போ ஒருத்தன் தான் இருக்கான், பார்த்துங்க. இப்போ வந்து 2 பேர் வந்து டை ஆகிட்டாங்க. இப்போ இந்த போனோன்னா அவங்க வந்து மறுபடியும் வர்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே, வந்துட்டாங்க. பரவாயில்ல. அங்கே ஒருத்தர் நம்மால் மாதிரி ஒருத்தர் இருக்கான். இருறா, உனக்கு நிகராக ஒரு ஆள் அனுப்புகிறேன். அடி போடு. யாருக்கிட்ட? அடி பவர். இவன் குத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நாளைக்கு ஆகிடும். இன்னொருத்தர் நம்ம அனுப்புவோம். அட்ரா, எல்லாம் அடிச்சுட்டு கடங்கடா. எல்லாரையும் அனுப்பி விட்றேன். ஓகே,
எல்லாம் அடிச்சுட்டு கிடக்கட்டும். நம்ம அது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல, முடிச்சிட்டாங்க. வாங்கடா வாங்கடா, பொட்டிக்குள்ளே வாங்கடா டே. எல்லோரும் விட்டாங்க, பரவாயில்ல. ஒரு வாட்டி தொட்டால் எல்லோரும் பூந்துடுறாங்க. நான் ஒவ்வொருத்தனுக்கும் தொடரணும்னு நினச்சேன். இப்போ தான் மனுஷனுங்களே பார்க்குறேன். ஓகே, யார் இது? இது என்னது புதுசாக இருக்கே? இது நல்லா இருக்கும் போல் இருக்கே. ஒத்த கண்ணு பறவை. இதுக்கு நான் காலியாக இல்லை என்கிட்ட எதுவும். 2 3த்துலேயும் நம்மள்ட்ட மிருகம் இருக்குது. சரி, அது அப்புறம் பார்ப்போம். இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறான். ஏன்னு வச்சுக்க, நம்ம போடுற போட்டியாளர்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களாம். பார்த்துருவான் நம்மளா அவனுங்களான். ஓகே, நீங்கள் ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம அடிப்பாங்களா சும்மா போனால்? ஓகே, நம்மளை எதுவும் பண்ண மாட்றாங்க. இது என்னது? இதை பச்சையாக அடைச்சி வச்சுருக்கானுங்க கூண்டில். என்ன மிருகன்னு தெரில. ஓகே, இங்கே உள்ள எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தான் அது அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு யார் அனுப்புறது? ஒவ்வொருத்தனா வர வச்சு கொள்ளுவோம். எவனாச்சும் தனியாக மாட்டுறாங்கன்னு பார்ப்போம். இது என்னன்னு தெரில. இதை பார்ப்போம். இது போட்டு தள்ள வேண்டிதான். வாடா, தட்டு தட்டு அடி பறக்கவிடு. ஐயா, ஆள் கூடு செஞ்சுட்டாங்களே. நான் தான்ட்டாங்க. நம்மளை விட்டு பொழக்கிறான். நம்மளை தூக்கிடுவோம். இத்தனை பேரையும் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தெரில. சும்மா அனுப்பி விடுவோம். கண்ணாமண்ணான்னு போங்கடா டே. எல்லாம் அடிச்சுட்டு கிடங்கடா. குமுறுன்னு குமுறு கஞ்சி காய்ச்சிறானுங்க நம்ம ஆளுங்க ஒரு ஆளையே. ஓகே, அவ்வளோதான்டா. வந்திருக்கடா, 2 பேர் வந்துட்டாங்க. இன்னும் என்ன அடிக்கிறானுங்க? பாவீங்களா? இருக்கு உங்களுக்கு இருக்கு. இருங்கடா, உங்காலே ஒருத்தனை அனுப்புகிறேன். அடி. கொண்டுருவாங்க. பொறுங்க, ஹெல்த்து குறைஞ்சோன்னா ஒன்று காப்பாற்றிடுறேன்டா. கவலைப்படாத, நீ செத்துற மாட்ட. நான் இருக்க. அவ்வளோதான், நீ வந்துரு. ஓகே, அவனுக்கு பவர்ஃபுல் போல் இருக்கு. ஹெல்த்தே குறைக்க முடியல. ஏதோ பவராக ஏதோ ஸ்டீல்டு மாதிரி இன்னும் போட்டு வர்றான். அவனை போட்டு தள்ளி தான் போகிறதுன்னா நான் என்னடா பண்ணுறது? ஓகே, இதில் லூட் இருக்கும். ஓகே, இதை முட்டை மாதிரி நம்ம கிடச்சிருக்கு. நமக்குள்ள அடியால் அதுலேருந்து தான் புரிஞ்சு வருவானோ. ஓகே, சரி அடிப்போம். தனியாக ஒருத்தன் மாட்டுறான், அவனை போட்டு அடிப்போம். அதுக்குள்ளே 2 பேர் தான் வந்துடுறாங்களே. எப்படி செத்துருவான் நம்மளே. இன்னொருத்தர் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே, கொஞ்சம் லென்த்தாக போய்ப்போம். ஓகே, கொஞ்சம் லாங்காக போய் அடிப்போம். வந்து இப்போ தான் வந்து பிடிக்கலாம். ஓகேடா, வாங்கடா டே. என்ன ஃபாஸ்ட்டாக வர்றான்? என்னது பிடிச்சிட்டோம்ல? பிடிக்கலையே. ஓகே, இன்னொருத்தனை பிடிச்சிருவான். அவன் தலைக்கு மேலே ஒரு பார் ஒன்று போகுது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக குறையணும். ஓகே, என்னது? இப்போது எங்கே தான் போகிறானுங்களான்னு தெரில. எங்கே தான் போகிறானுங்கன்னே தெரில. செத்துடுறானுங்களா என்னன்னு தெரில. நம்மளோட கண்ணாடி பாக்ஸில் அவனுங்களை காணும். நான் தாக்கலையே, பிடிக்க தானே செய்கிறேன். கருப்பு கருப்பாக ஒத்தக்கண்ணு பறவை போயிட்டுருக்கு. இதை நம்ம பிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்மளால் வந்து ஒருத்தனை நீக்கினா தான் இவனை பிடிக்கலாம். மொத்தமாக அனுப்பிவிடுவோம். அதுக்கப்புறம் எவன் மிச்சம் இருக்கானோ அவன் நம்ம ஆள். நம்ம எடுத்துப்போம் அவனை. நம்மளை போட்டு கும்புறு கஞ்சி காய்ச்சிட்டாங்க. ஓகே, ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். சரி, வந்து காப்பாற்றியாச்சு. அதில் தூரமாக போய்ப்போம். ஓகே, அங்கே ஃபாஸ்ட்டாக வராங்க. அடிச்சா
ஐயய்யோ! ஓகே கைஸ், ஃபைனலாக எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. அது சண்டை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுங்கிறதுனால வந்து நான் அத கட் பண்ணிட்டேன். ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எவனையும் பிடிக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட 3 பேர் இருக்காங்கல்ல. இப்போ எவனாச்சும் ஒரு ஆள் வந்து டை ஆயிட்டான்னா, நம்ம ஒரு ஆள் பிடிச்சிக்கலாம், பிடிச்சி பார்க்கலாம். அப்படினால இந்த கருப்பு கலரில் ஒத்த கண்ணு பறவைய பிடிக்கலன்னு பார்த்தேன். நம்ம ஆள் எவனும் எல்லாம் வந்து நம்மள்ட்ட தான் ஃபுல்ஃபில்லாக இருக்காங்கல்ல 3 பேர். அதனால வந்து அத பண்ண முடில. அடுத்த பேட்ச்சில் நம்ம அத பார்த்துக்கலாம். ஓகே. சரி, இது வழியா போவோம். ஓகே காய்ஸ், இதோட வந்து கேம் ப்ளேயை முடிச்சுக்கலாம். இது வெறும் இன்ட்ரோ மாரி தான். இதில் பார்ட் 2 போடுறதா வேண்டாமான்னு பார்க்குறேன் அடுத்து. நம்ம பார்ட் 2ல சந்திப்போம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.